ஹாய் ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் நான் ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். Free அது Fire ரொம்ப நாள் India கழிச்சு is set விளையாடுறேன் in a ஃப்ரீ virtual ஃபயர். ரொம்ப நாளில் பல வருடங்கள்னு சொல்லலாம். எப்போ லாக்டவுனில் ஆண்டு கடைசியாக அதுக்கப்புறம் ஒழுங்காக ஆடவே இல்லை. ஏதோ சும்மா லாகின் பண்ணி சும்மா விளையாடலாம். ஆமாம், சும்மா லாகின் பண்ணி என்ன வந்து ஈவெண்ட்ஸ் என்ன ரிவார்டு என்ன க்ளைம் பண்ணி என்ன பண்ணி நாளில் விளையாட கூட இல்லை சுத்தமாக. ஸோ வாங்க பார்க்கலாம் நம்மளோட கேமிங் ஸ்கில் அப்படியே தானே, அதாவது இல்லை இதுலேயும் நம்மகிட்ட ஸ்கில் இல்லை. அதாவது ஓபிபிஆரில் நம்ம ஸ்கில் இல்லை, இதுக்கு நிறைய ஸ்கில் தேவை. இது அதாவது பரவாயில்ல, ஓபிபிஆர் கேட் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா ஜெயிக்கலாம். ஸ்கில் நல்லது இல்லைன்னா ஒரு பரவாயில்ல. என்ன பண்ணால் ஸ்கில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியாது கேமில். ஸ்கில்லும் வேணும், கொஞ்சம் பேட்டில் ஐக்கியம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. சரி வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ட்ராகன் மேலே கருப்பன் மேலே பறந்துருக்குறோம். ஓகே, எங்கே இருக்கலாம்? பிக்கே போகலாம். பிக்கு போய் பார்க்கலாம். பொண்ணோட அப்டேட் இப்போ பண்ணி நிறைய மாற்றிட்டாங்க சொல்லியிருந்தாங்க. பிகே எப்பயோ வந்து ஓட்ட வீடெலாம் இருந்துச்சு பீக்கில், இப்போ ஏதோ இல்லை மாடி வீடு மாதிரி ஏதோ கூரை வீடு மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேஜ் வேறு எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் ஸ்கேனரில் இவ்வளோ எனிமி காமிக்குது. சரிதான், என்ன அப்டேட் விட்டாலும் பீக்கோட மகிமை குறையில பொழுது. கண்ணு எங்கே மெடிக்குது நல்ல புஷ மாட்டான். யாரும் புஷ்னு வரான். இன்னும் கைவது புஷ்னு வரான். ஒரு எட்டு ஒரே ஒரு எட்டு எங்கன்றா அந்த புஷ்டமான வருவான் அவன் இந்த இதுனாரா திருப்பி வரும் இந்த சிஸ்டம் மாதிரியா? சரிதான், ஓகே வந்து ஏதோ ஒன்று திருப்பி ஆயிரம் சரி இன்னொரு செட்டாக என்ன பாட்டு தானே அப்படின்னு தான் தோணுது. என்ன பண்ணலாம், உஷாராக கீழே போய் கன் எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு போடலாம். நான் கன் இல்லாமல் இறங்கினேன், அப்புறம் அவங்க கூட மாறடி விட போய் கன்னு அப்படின்னு எடுத்தாலும் ஓடு கன்னு முக்கியம் ஓடு. என்ன கண்ணு அது யாருக்கு அடிக்குது? இதோ கட்சிச்சில நம்ம இப்போ எப்படி பாட்டி அவ்வளோ வச்சு கரன்னு ஒரே இது எவனா இருந்தாலும் காலி. வாங்க பார்க்கலாம். சாம்சன் அவ்வளோ பிடிக்காது. ஓகே, இந்த வரையும் கட்சி வரைக்கும் எடுத்துக்கலாம். காயின் ஒரு 200 காயின் இதுக்குள்ளே என்ன போகலாம். இன்னும் லைன்மேனு இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம் அவ்வளோவா. இதுதான்ரா ஏதோ க்ளோவல் சிம்பிள் போட்டு இதுதான் தெரியல. லெவல் 2 ஹெல்மெட்டு. ஃபஸ்ட்டு மேலே போகலாமா கீழே இல்லை கீழே போகலாம். இங்கே போகலாம் போய் மொத்தம் ரூட் வச்சுனேன். அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஏன்னா ஒரு லெவல் 3 ஃபஸ்ட்டு நல்லா அடி தாங்குற மாதிரி என்ன கொடுங்களேன் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா அடி வாங்கி நிற்கணும்ல. அடி வாங்கி வந்துட்டா வாங்கி சேர்த்துட்டு போகக்கூடாது. ஏகிடுது. ஓகே ட்ராகன் ஏகிடுது. எப்படி படியும். ஓகே, அதுக்கு மசில் போடலாம். ஐயோ மேலே என்ன ஃபயரிங் சத்தம் இது, மேலே சண்டை போட்டுங்கிறாங்க உங்களுக்கு. ஐயோ எக்ஸாம் எடுக்குது மத்தே இது மேட்டே ஏகே எடுத்துக்கலாம். ஓகே, மசில் எம்பி பாட்டிக்கு போட்டுக்கலாம். ஏகே தேவைப்படலாம். எம்பி பாட்டி தான் நம்ம அழுத்துட்டு நம்மளை கரன்னு ஏற்றுவோம். அவன் புல்லட் வண்டியாக இருந்தால் தான் இருப்பான். பின்னாடி இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம் பார்த்துக்கலாம். யாரும் கூற மேலே நம்மளுக்கு ஒரு அடிமை சீக்கிட்டான், பாட்டு சீக்கிட்டான். இவனை வச்சு நம்ம இப்போ கீழே இருக்குது. க்ளோவல் போட்டாங்க. ஓட க்ளோவல் எங்கே நாங்கள் பாட்டு மட்டும் வச்சுப்போம். எங்கள் உயிரை இருந்தாலும் பாட்டை கீழே அடிப்போம் நாங்கள். அதெல்லாம் ஒரு கீழே எடுத்துச்சு. ஓகேவா, கீழே போகலாம். கீழே சண்டை போட்டுக்கிறேன். கீழே போய் ஊசியில் அடிக்கலாம் நைஸாக. இதுதான் நம்ம மேலே இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம ரேங்க் ஏற்று வந்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம உழப்பு இருக்குது. ஓகே, கீழே போகலாம். நெக்ஸ்ட் போயினுக்கிறோம். எங்கே எனிமி எங்கே தானே போட்டுக்கிறான் தெரியல. இதோ இது க்ளோவால். அதை போகிறான் பார்த்தாச்சு. சுற்றின்னு போய் இப்படி போகலாம் அடிக்கலாமா இல்லை இப்படி போன அதை வரான். க்ளோவால் ஒட்டியிருந்தான் பார்த்துட்டானான்னு தெரியல. நம்ம ஏதோ ஒரு இப்படி பாட்டு எடுத்துக்குவோம். கிட்ட வந்து கரகரன்னு ஆகிக்கலாம். எங்கே வேலை அவன் நம்மளை பார்த்து போல என்ன தான் பண்ணான்னு தெரில. அப்புறம் இன்னும் போட்டேன். ஐயோ பிளாட்டினம் ட்ரீலே பிளாட்டினம் ட்ரீ சீசன்லாம் மாறிக்கல. சரிவா, நெக்ஸ்ட் மேட்ச் போட்டு போகலாம். ஓகே, செகண்ட் மேட்ச் வந்துட்டோம். இது அது ஒழுங்காக ஆடுறமா உருப்புடையா எங்கன்னா ஆடுறமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா டாண்டே கேட்டு தான் நம்ம வேறு என்ன சொல்ல முடியும். புது மேப் வேறு. ஐயோ இது இப்படி ட்ராகன் போடுறா என் ட்ராகன் பெருசா எங்கட காணாது. இப்போ தான் கண்டு முன்னாடி போயிருந்துச்சு. என் ட்ராகன் பெருசாக நீ பெருசான்னு பார்க்கலாம். பார்த்தா அதுக்குள்ளே மாற்றி போயிடுச்சு. அந்தளவுக்கு பயம். ஓகே, வாங்க போகலாம். இந்த மேப் இந்த ஏரியா வந்து அப்புறம் வந்து கிளாஷ் கார்டில் வரும். அதனால இந்த ஏரியா எதுவுமே பழக்கம் இல்லை. கிளாஷ் கார்டில் வர ஏரியா தான் சரியுமே இந்த மேப்பில் பழக்கமே இல்லை. ஓகே, எங்கே எனிமி ஸ்கேனரில் எத்தையும் போய் வரணுங்க.
அடப்பா ஒரு 5 பேர் மேலே வராங்க. இறங்கணும் கொடுத்து மடிப்பா. எனக்கு கன்று கிடைக்காம போய்ட்டு இறங்கினா கன்று ரேட்லன்னா எங்கெங்கேயும் இறங்குறேன். ஓகே வெஸ்ட்டு கட்சிச்சிட்டேன். டபுள் வெஸ்ட்டு குட்டு. ஓ டபுள் வெக்டாரு எவனும் அடிக்கலாம் அதுக்குள்ளே ரோல் போடு. இன்னும் நம்ம பேக் கூட எதுவும் இறக்கல. என்னது கிளாஸ் பேக் ட்ரெஸ் பேக் கலெக்ஷன்லாம் கூட எதுவும் இறக்கல. ஓடு 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 டபுள் வெக்டார் ரீலோட் புல்லட். ஓகே ஸ்டைலே நல்லா இதுப்பா டபுள் வெக்டார் வச்சுன்னு ஓடுது. மேலே எவனா இருக்கிறானா? இல்லை மேலே எவனும் இல்லை. கீழே அதான் எங்கே எங்கே போனான்னு தெரியலையே. இது நம்ம குளோவில் இருந்து வந்துட்டு போகிறோம். ஸோ அதை வரோம். அங்கே ஏதோ ஃபைட் பண்ணுங்க போல். இங்கே ஏதோ ஃபைரிங் செட் ஆகிடுச்சு. இங்கே எவனும் வைக்கிறானா? உஷாராக இருக்கணும். எல்லோரும் ஒண்டா வச்சுருவாங்க. ஏதோ ஒரு பாத்து குத்த வச்சு உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு தலைமையில வச்சு பரணியில் வச்சு போடா தம்பின்னு சொல்லிட்டுருவோம். இல்லை எவனும் வரல பின்னாடி. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உஷாராகணும். அதுதான் நம்ம திறமை. நம்ம யார் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு காமிக்கிறோம். இதுதான் நம்ம இப்போ காமிக்கிறோம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. உனக்கு கிடைக்காம போகலாம். அங்கே எதுவும் ஃபைட் பண்ணிக்கோங்க. பட் டபுள் வெக்டார் இருக்குது. போய் கிட்ட போய் ஷார்ட் ரேஞ்சை ஃபுல் ரேஞ்ச் ஏற்றி கரன்னு ஏற்றினோம். அதோ ரெண்டுக்குள்ளே சண்டை போட்டுவோம். டபுள் வெக்டார் ஐடி. ஓகே லோட் டபுள் வெக்டார் நான் நஞ்சு விட பார்க்கல. ஜெக்னே 15 போல கம்மியாக இருக்குல்ல. ஏன்டா இது ஏதோ போட்டு லூட்டு. ஐயோ இனிமையான வரானா வந்துட்டான்டா சரியா போய் க்ளோவில் அடிக்கிறான்டா. நம்ம கேரக்டர் வேறு இருக்குது. டக்குன்னு க்ளோவில் அடிக்க முடியாது. உள்ள வேறு ஒரு இனிமே கிராஸ் கேரி பண்ணுறான் போல இருக்குன்னா இன்னும் ஒரு க்ளோவில் போட்டான். ஓகே அப்போ அவனுக்கு டேமேஜ் இருக்கிறது நம்ம நல்லா இருக்கோம். க்ளோவில் வச்சுட்டு போய் அவனை அதிகமாக கட்ட 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 என்னடா உடஞ்சி கிடங்கு. க்ளோவலோடய போகுதுன்னு நினைக்கிறேன். பூண்டு நோடிலாம் க்ளோவில் கரெக்டாக ஓடிங்க. நாங்கள் ஓரியன் போட்டுருவோம். இது மூமெண்ட் என்கிட்டே அது பேர் ஓடு எங்ககிட்டே மூமெண்ட்டா அடிச்சேன். பின்னாடி இருந்து இவ்வளோ நேரம் வேடிக்கை பாருன்னு ஓசிக்கு இல்லை. சரி இன்னொரு மேட்ச் போடுவோம். இன்னொரு மேட்ச் முன்னே அடிக்காமல் விட்டுருவோம். அங்கே இது 3ஆவது மேட்ச்சு. அதாவது 8 நிமிஷத்துக்கு 3ஆவது மேட்ச் போகிறேன். எந்த லட்சத்தில் ஆடுறேன் பாருங்க இப்படிலாம். ஆனால் இங்கே இந்த ரேங்க் புஷ் பண்ணு ரேங்க் மைனஸ் தான். இனிமேட்டு வீடியோ பார்க்குற வரீங்களா இந்த வீடியோ பார்க்குற வரீங்களா ரேங்க் மைனஸ் பண்ணி எப்படி அப்படின்னு வேணால் வந்து பார்த்து கற்றுக்குவாங்க. என்னை பார்த்து ரேங்க் ஏற்றுட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேலை கேட்காது நம்ம சேனலில். இங்கே கேம் பிளே வரது கஷ்டம் நம்ம சேனலில். ஒன்லி நாட் கேம் பிளே. ஓகே திருப்பி பிகே மேஜ். ஐயோ ஏன்னா பக்கத்துலேயே இறங்குறான். இந்த பக்கத்தில் கம்மி வரணும். அதனால் ஒரு அடி வாங்கிட்டாலும் உஷாராயிடும். யாரு சிட்டி போடும் இல்லை 1 டாப் இல்லை. ஐயோ 3 டாப் 120 வாங்கி ஓடுறான். அது ஏன் கிளி எவனோ ஓசிக்கில் அடிக்கிற மொத்தமாக இருக்குங்க. அங்கே தான் காமி வச்சு தான் வரான் போடுது. ஓகே நம்ம ஃபஸ்ட் லூட் எடுங்க. சைலன்ஸ் எல்லாம் கிடைக்குது. விஎஸ்எஸ்ஸு மேக்ஸ் ஒன்று ஆல்ரெடி தந்து சூப்பரு. ஒன்று தக்கனி எவனை வாங்கடா. நான் வேறு ஷூட்டில் இருக்கிறேன். அப்படி ஒருத்தன் கில்ல வச்சுட்டா. வாங்கடா அடி வாங்கடா. இந்த பக்கம் வலி ஃபஸ்ட் கவர் எடு. ஐயோ அவன் ப்ரோ பிளேயர் ஆகும் போது நம்மள அடிக்கிறான். க்ளோவல் போடி அவனை அடிச்சிருவான். ஓடி வரான் சூப்பராக ஓரியம் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு. சுற்று மெடிக்கல் இவ்வளோ சரியான சண்டை போயிருக்கு போலுங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சரியான சண்டை போலுக்கு அவ்வளோதான். உஷாராக விளாடணும். நம்ம யார் 3 கிலோ வச்சுட்டுக்கிறோம். அப்படியே ப்ரோப்ல இப்போ தான் அப்படியே 3 கிலோ வச்சுக்கிறோம். இங்கே பாரு 3 கிலோ வச்சுட்டு ஒரு கூஸ் பம்ப் போட வந்தால் ஒரு கிலோ வச்சுட்டு
இந்த ரிவே இது நல்லா இருக்குமே, செத்து வருது, நல்லா இருக்குது. ரிவே வருது, தானாக வருது, என்னன்னு தெரில. ஓகே, இந்த உஷாரா போ. நாங்கள் போய் கன் எடுத்து வந்து அடிக்கிறோம். நாங்கள் டாட்டா பை ஸ்பீக்கு. ஓகே, சரி ஃபஸ்ட்டு கன் எடுக்கலாம். இந்த ஓட்டத்தில் அடிக்கலாம் கன்று. கிடைக்கும், கன்று இல்லாமல் வச்சுருவான் கன்னியாகாரன். என்ன கன்று இதுதான் தெரில. நம்மளுக்கு MP 40 நிச்சயம் நல்ல பேர் எக்ஸாமேட்டு நல்லாயிருக்கும். இது என்ன கன்று தெரியலையே, இது புது கன்று இது. ஓகே, வெஸ்ட் பேக்கு. ஓகே, பேண்டா பேக் எவ்வளோ கிட்ட பற்றி இல்லைன்னா ஏகே. ஓகே, குட் கன். இல்லை விஎஸ்எஸ் வேணாம். விஎஸ்எஸ் அவ்வளோவா நல்லா தான் இருக்கும், அவ்வளோவா எனக்கு வேணாம். என் ப்ளஸ் இல்லை. இது என்ன பண்ணலாம், இங்கே காண முடியும். எக்ஸாமேட் 2K. ஓகே, இன்குபேட்டர் எக்ஸாமேட் ஸ்கின்னு போல காட்டு எங்கே இங்கே யூஎம்பி இருக்கான ஏன் அக்யூப் பண்ண முடியல நகரு. இப்போ வச்சு யூஎம்பி 2K ஸ்டோக நேடு. இந்த ராக்கெட் லான்ச் 2K. ஓடு. நெக்ஸ்ட் லூட்டு முக்கியம். லூட்டு இருந்தால் தான் எய்மை கில் அடிக்க முடியும். அதான் நம்மளை தூக்கி போட்டு சொல்லிட்டு போயிடும். இந்த வீட்டுக்கு நேரம் SMG புல்லெட்டு, ராக்கெட் லான்ச்சர் புல்லெட்டு. இங்கே என்ன, இங்கே புல்லெட்டு தான் இருக்குது. ஓகே, டோரில் அந்த 2 ஓட்டலாமா? ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டோட்டில் எடுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். சரி வா, ஓட்டி தான் பார்ப்போம் என்ன தான் சொல்லிட்டு. எனிமி என்ன ஒன் டாப் வச்சுட்டு போகலாம். ஒன் டாப் வச்சாலும் நாங்கள் வாங்காத அடியா, இல்லை நாங்கள் பார்க்காதது, இல்லை நாங்கள் தராத அடிக்கலாம். நாங்கள் வாங்க பார்த்துக்கலாம் என்ன தான் ஆகும் சொல்லிட்டு. ஓகே, மறுக்கே யார் எங்கே அடிக்குது? நல்லா ரைட் கட் பண்ணேன். நல்ல போனால் இது வேறு மந்த் அறியாகுது. விருப்பு கடி மந்தில் டயர் அது மந்த் அறியாகுது. முள்ளு என்ன வச்சு டயர் ஒரு பஞ்சர் ஆகிடும். ஷேராக ஓட்டணும், அதை ஏர் பஞ்சர் ஓட்டணும் ரூபா. அங்கே ஒரு காளான் வேணும். நம்ம ஓரி எனக்கு காளான் சாப்பிடு. இறங்க வந்து காளான் சாப்பிடுறேன். ஒரு காளானை சாப்பிட விட்டுங்களா? தம்பி, நீ பெரிய பிள்ளையர் தான்ப்பா, நீ பெரிய பிள்ளையர் தான், ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ இப்படிலாம் என்ன அடிச்சிடக்கூடாது. ஆமாம். சரி, இதுதான் நம்ம கேம்ப்ளேலாம் இல்லை. சும்மா என்ன சொல்லி என்ன கருமான்ற மாதிரி தரல. நான் எதுக்கு தான் ஃப்ரீ ஃபயர் ஆனேன்னு இப்போ எனக்கு காண்டாகுது. வந்து போட்டு 3 மேட்ச்சுமே இப்படி நக்கின்னு போகுது. நாம என்னத்துக்கு பண்ண போகிறேன்னு தெரில தாண்டதுக்கு. சரி, ஏதோ ஒன்று வேலைக்கு ஏதோ ஒரு கேம்ப்ளே போட்டாச்சு. நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, கேம்ப்ளே எனக்கே தெரியுது நல்லா தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணு தலையேற்று. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஹவு டு மைனஸ் யுவர் ரேங்க் ஈஸிலி வித்தின் 10 minutes. அதான் அது அவங்க யூடியூப் கண்டென்ட் போட்டிருப்போம். அதே மாதிரி 10 நிமிஷத்தில் கிராண்ட் மாஸ்டர் போகுது. 10 நிமிஷத்தில் நாங்கள் எப்படி கிராண்ட் மாஸ்டர்னு ப்ரௌன்ஸுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணுவோம், புது ட்ரெண்ட் உருவாக்குவோம். என்ன இது நமக்கு வருது தான் பண்ண முடியும், வராதான் பண்ண முடியும். வாங்க நம்ம உருவாக்கம் புது ட்ரெண்டை. என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே. ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போட்டாச்சு. ஒரு ஃபோனுன்னு தோணுச்சு ரொம்ப நாளாக. சரி, ஏதோ ஒன்று இப்போ தான் ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகாமல் வந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் டிலீட் பண்ணிட்டு ரைட் அப்புறம் சரி அதனால போட்டேன். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் திருப்பி உங்களை இன்னொன்று வீடியோ சந்திப்பு வரைக்கும் நான் உங்கள் NSYT வரட்டா. டாட்டா, பாய்.